அருளுடைய பரம்பொருளே, மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே, அன்புலோர்தம் தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, இம்மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிழையை, சிறிதேனும் அதித்தீயாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேரேன், என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே, என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே. தங்கத்தட்டில் இன்னமுதம் உண்டு, பொன்னும் மணியும் பொருந்திய பொற்கட்டிலே படுத்துறங்கி வாழ்நாள் முழுவதும் இன்புற்று வாழ்வதற்கான எல்லா வளமும் இயற்கையாகவே புத்தர் பெருமானைப் போல் பிறப்பிலேயே பெற்றிருந்தாலும் எந்த ஒரு உலகில் சிற்றின்பங்களிலும் சிற்றளவேனும் மனத்தை செலுத்தாத, அவற்றிலே அணுவளவும் பற்று வைக்காத நம்முடைய பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் ஒரு முற்றும் துறந்த தமிழ் பத்தி திரு சித்தர் பெருமகனார் ஆவார்கள். மக்கள் சேவையே மகேசன் சேவை எனும் நம் தெய்வத்தமிழ் அருளாளர்களின் திருவாய் மெய்மொழிக்கு இணங்க வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் வருகை தந்தவருக்கு இலக்கணமாய் வாழ்ந்து காட்டி தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நாட்டு மக்களின் சுதந்திர சேமத்திற்காக அன்புலம் கொண்டு தியாகம் செய்த பெருங்கருணை கொடையாளர் ஆவார்கள். நம் தேமதுர தமிழ் வளர்த்த மதுரை மாநகரை சார்ந்த அமரர் ஆர். சக்திமோகன் XMLC கண்ணகி இதழ் ஆசிரியர் அவர்கள் 1960 ஆண்டு மே மாதம் 22 நாளன்று தேவர் இதயநாதம் என்கிற அந்த தலைப்பிலே நம் பசும்பொன் தெய்வீக திருமகனார் அவர்கள் ஆற்றிய பல்வேறு அரசியல் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் இடம்பெற்றுள்ள அந்த ஒரு அற்புதமான உரைநடை நூலை நம்முடைய தேவர் பெருமகனாரின் நல்லாசி பெற்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அரிய நூலிலே 1959 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 நாளன்று பொள்ளாச்சி குடலுருவி மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற 12வது நவராத்திரி ஆண்டு விழாவை முன்னிட்டு திரு நாச்சியப்ப கவுண்டர் அவர்களுடைய நன்முயற்சியால் வரவேற்பு செய்யப்பட்டிருந்த அந்த ஆன்மீக மேடையில் தேசியமும் தெய்வீகமும் ஒரு மனிதருக்கு இரு கண்களாகும் என்பதற்கு அடையாளமாக நம் கண் முன்னே வாழ்ந்து வழித்தடம் பதித்த அப்பழுக்கற்ற பத்தரை மாத்து தங்கம் நம் பசும்பொன் ஞானி அவர்கள் சக்தியின் சக்தி என்கிற அந்த தலைப்பிலே ஆற்றிய காணற்கரிய இந்த அருட்பேருரையையும் அந்த உரைநடை பதிப்பிலே நாம் காணலாம். அந்த உரைநடையில் எந்த ஒரு மாற்றமும் எல்லளவும் செய்யாது அப்படியே முடிந்த மட்டும் நம் தேவரைப் போல் இங்கு இச்சிறுவன் வாசித்து அகிலம் முழுவதும் அருளால் பரவி வாழ்கின்ற அன்பு கழுமிய ஆன்மீக உணர்வு விழுமிய நம்முடைய உறவுகளோடும் நட்புகளோடும் பணிவன்புடன் இங்கே பகிர்ந்து கொள்வதில் யான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய இந்த குரல் பதிவில் ஏதேனும் பிழை இருப்பின் மன்னித்து அருள்க. நிறை கண்டால் உரை கடந்த உயர் மறை பொருளானது பாமரர்க்கு மிக எளிதில் புரியும் வண்ணம் சிதையா ஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற இந்த ஆன்மீக பேருரையை அகிலம் முழுவதும் பரவி வாழ்கின்ற அருள் ஆக்கமும் ஊக்கமும் உடைய நம்மவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழி நீடோழி வளமோடும் நலமோடும். 65 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் தெய்வீக திருமகனார் பசும்பொன் தேவர் அவர்களின் திரு உளத்திலிருந்து வெளிவந்த இந்த ஆன்மீக பேருரையானது அழிந்து போகாமல் நல்லவிதமாக பாதுகாப்பு செய்யப்பட்டு தற்போது இந்த சிறுவனை ஒரு கருவியாக்கி காணற்கரிய இந்த ஆன்மீக பேருரையானது அகிலம் முழுவதும் ஒலிப்பதற்கு அருள்பாலித்த எல்லாம் அல்ல அந்த திருவருளுக்கு எனது அன்பு கழுமிய நன்றிகளை பணிவன்புடன் சமர்ப்பித்து இப்போது நம் தெய்வீக திருமகனார் அவர்கள் ஆற்றிய இந்த ஆன்மீக பேருரையை எல்லாம் அல்ல அந்த திருவருளால் வாசிக்க துவங்குகிறேன். நற்பவி. ஆயிரமாய் திரண்டிருக்கும் தெய்வீக சீலர்களே, இன்று சக்தி என்னும் பொருள் பற்றி பேச வேணுமாய் பெரியோர்கள் ஆஞ்ஞை. ஆனால் பேசுதல் என்பது ஒன்றுக்கு உட்பட்ட பொருள் அல்ல.
சக்தி என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வது நல்லது என்றாலும் பேசுதல் எழுதுதல் என்று வைத்திருக்கிறார்களே, அது ஏன் என்பதுதான் மனிதனுடைய அறிவிற்கு வேண்டுகிற ஒரு சர்ச்சை. முடிவற்ற ஒன்றை காண்பதற்கு முடிவாக தெரிந்த ஒவ்வொன்றையும் ஏணிப்படிகளாக வைத்து அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே எனும் திருப்புகழ் வாக்கின்படி நாம் நம்முடைய ஆன்மீக அக உண்மையை அறிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதும் அதை நாம் நம்முடைய நடைமுறையிலே பரிசீலிப்பதும் அறிவு விளங்கிய பெருமக்களின் இயற்கையாகும். அது மிக நமக்கு நன்மையாகும். சந்திரனை கேட்டு அழுகின்ற ஒரு குழந்தைக்கு சந்திரனை கையில் எடுத்து தர முடியாது என்பதை உணர்கின்ற பெரியோர்கள் அந்த குழந்தையினுடைய அழுகையை அமர்த்துவதற்காக ஒரு கண்ணாடியை காட்டி அக்கண்ணாடியிலே அச்சந்திர பிரதிபிம்பத்தை உழச் செய்து ஆகாயத்தில் ஆங்கே தோன்றுகிற அந்த சந்திரனை இங்கே இந்த கண்ணாடியில் காணும்படியாக செய்து அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்துகிறார்கள். அப்படி பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த ஒன்றை ஒரு சில அடிகளுக்குள்ளாகவே நாம் காட்டுவதற்காக ஒரு கண்ணாடியை உபயோகப்படுத்துவது போல முடிவற்ற ஒன்றை நாம் உணர்ந்து கொள்வதற்காக முடிந்த மட்டும் பல உபகரணங்களை உபாயமாக நம்முடைய பெரியோர்கள் நமக்காக அருளியிருக்கிறார்கள். இங்கே இந்த கண்ணாடியானது அந்த சந்திரனை தந்துவிடவில்லை. ஆனாலும் அந்த கண்ணாடியில் அச்சந்திர பிரதிபிம்பத்தை கண்ட அந்த குழந்தையானது அதை ஒரு உண்மையான உருவமாக பாவித்து தன்னுடைய அழுகையை நிறுத்துகிறது. அதற்கு அந்த கண்ணாடியானது உபகரணமாயிற்று. அதுபோல முற்றும் துறந்த முனிவர்களும் ஞானிகளும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த இடத்தில் அவர்களுக்கும் அப்பால் நிற்கின்ற ஒரு சக்தியை சாதாரண மக்களும் அன்பறி ஒழுக்கத்தின் துணை கொண்டு நல்லபடியாக அறிந்து கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்கிற பக்குவத்திற்காக பெரியோர்கள் எழுத்துக்களாக எழுதினார்கள். அருள் வாக்காக பற்பல அனுபவங்களை தந்துள்ளார்கள். ஆனால் இதை அவை அடக்கமாக சொல்லுகிற முறையில் வித்வத் சம்பிரதாயமாக நான் சொல்லவில்லை, சாஸ்திரம் சொல்லுகிறது. உரையற்ற ஒன்றை உரை செய்யும் ஊமர்கால் கரையற்ற ஒன்றை கரைகாணல் ஆகுமோ, கரையற்ற ஒன்றை கரைகாணல் ஆகுமோ, திரையற்ற நீர் போல சிந்தை தெளிவார்க்கு, திரையற்ற நீர் போல சிந்தை தெளிவார்க்கு, புறையற்றிருந்தான் பொறிசடையோனே என்று கூறுகின்றது சாஸ்திரம். இங்கு இந்த இடத்தில் ஒரு மலர் மாலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது என்ன என்றால் அது ஒரு முல்லைப்பூ என்று சொல்லுவதற்கு எல்லோருக்கும் தெரியும். இது எங்கே கிடைக்கிறது என்று கேட்டால் கடையில். எங்கே உற்பத்தி என்றால் நந்தவனத்தில். என்ன விலை என்றால் அதற்கு சரம் என்ன விலை என்று பொருள். இத்தனையும் சொல்லுகின்ற நீங்கள் இதனுடைய மனம் என்னவென்று கேட்டால் நல்ல வாசம் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர முல்லையினுடைய அந்த வாசத்தை உள்ளபடி வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? முடியாது. அதுபோல் ஒரு ரோஜாப்பூ, ரோஜாவினுடைய நிறம், அது தோன்றிய இடம், அதன் விலை, இவற்றையெல்லாம் சொல்லலாம். அதனுடைய வாசம் என்னவென்று கேட்டால் அதை சொல்லுவதற்கு வார்த்தைகள் உண்டா? ஒரு ரோஜாவை நுகர்ந்து பார் என்றுதான் சொல்ல முடியும். அதே போல ஒரு எலுமிச்சம்பழத்தை அதன் உருவத்தை சொல்லலாம், நிறத்தை சொல்லலாம், உள்ளே விதை இருக்கும் என்பதை சொல்லலாம், விலை சொல்லலாம். அதனுடைய ருசி என்னவென்றால் அது புளிப்பு என்றும் சொல்லலாம். அந்த புளிப்பு எப்படி இருக்கும் என்றால் அதை சொல்லுவதற்கு வார்த்தை உண்டா? அந்த ஒரு பழத்தை நீ ருசித்து பார் என்று சொல்லுவதைத் தவிர வேறொன்றும் இயலாது. இம்மாதிரி கேவலம் சாமானியமான தூள வாசனைகளுக்கும் சாமானியமான தூள ருசிக்கும் கூட சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை என்கிற நிலைமையில் உலகின் தூள உணர்ச்சிகளே இப்படி உரைகடந்து இருக்கின்ற பொழுது சூக்கம உணர்வால் உணர வேண்டிய விஷயங்களை உரையால் நாம் புகுத்த வேண்டும் என்று காண்கின்ற அந்த இடம் எவ்வளவு ஒரு மேலானபடி என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளல் வேண்டும். அம்மாதிரி உயர்நிலையில் உணர்ந்ததை அனுபவிப்பதற்கு இங்கே இம்மாதிரி அடிப்படையான ஆகம வணக்க ஒழுக்கங்களை நாம் கையாள வேண்டியது மிக அவசியம். அது பற்றித்தான் மகான்கள் தெய்வத்தின் பேரால் பல்வேறு திருவிழாக்களை கொண்டாட வைக்கின்றார்கள். உதாரணமாக, மனிதனுடைய கண்ணுக்கு தோன்றுகிற எந்த ஒன்றும் சாதாரணமான நிலைமையில் இருக்கின்றவை. அதற்கு மேல் நம் அறிவுக்கு தோன்றுகின்றவைகள்தான் மிக அசாதாரணமாக இருக்கின்றவைகளாகும். மேலெழுந்த வாரியாக பார்க்கின்றவைகள் எல்லாம் சாதாரணமான பார்வைக்குரியது.
மிக நுணுக்கமாக பார்ப்பதற்காக இருக்கின்றவைகளெல்லாம் மிக சிரமப்பட்டு பார்க்கும் பொருட்டு மறைந்து கிடக்கின்ற ஒன்று. இந்த நிலைமையை வைத்துத்தான் முகத்தின் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கால் அகத்தின் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று சொன்னார்கள் நம் பெரியோர்கள். ஆனால் நாம் எல்லோரும் இந்த நம் முகத்திலே இருக்கின்ற அந்த புறக்கண்களால் பார்க்கின்ற அப்பார்வையை வைத்து அதன் மூலம் ஏற்படுகின்ற பேராசையை பெற்று அதன்பால் ஏதாவது ஒரு பொருளையோ மற்றும் இங்குள்ள இக்கால விடயங்களில் ஏதாவது ஒன்றை கைப்பற்றி அதன் மூலமாக வாழலாம் என்கிற ஒரு பரிதாபமான நிலைமையிலேயே வாழ்நாளை வீணாளாக்கி தன்னுடைய வாழ்க்கையை விருத்தாப்பியத்திற்கும் நோய்க்கும் ஆளாக்கி மரணத்தில் முடித்து கொள்வதுதான் சகசமாக இருக்கின்றது என்றாலும் அதை தாண்டுவதற்குரிய மார்க்கமும் அதற்கு அப்பால் செல்வதற்காக ஒன்று இருக்கின்றது என்பதையும் அங்கே பராசக்தியின் கிருபையால் மகான்களின் உதவியால் சட்டங்கள் வகுக்கப்பட்டு நல்லதை அனுபவிப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் பல்வேறு ஆன்மீக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முகத்தின் கண் கொண்டு பார்ப்பதைத் தவிர வேறு எந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியும்? வேறொரு கண் இருக்கிறதாக சொல்கிறார்கள். அது மிக தவறு. அது கற்பனை, பிரயோஜனமற்ற ஒன்று. இது வீணாக சொல்லுவதைத் தவிர வேறொன்றும் கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு பிரச்சாரமாகி நிற்கின்ற நேரம்தான் இன்றைய நாத்திக காலம். ஆனால் அது உண்மையா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சாதாரண காலம் ஒன்று உண்டு, நித்திரை காலம் என்கிற ஒன்றும் உண்டு. அந்த நித்திரை காலத்தில் கண்களை மூடி தூங்குவதைத் தவிர பெரும்பாலோர் கண்களை திறந்து தூங்குவதில்லை. ஆனால் பாதி கண்ணை திறந்து தூங்குகிறவர்களும் உண்டு, கால்வாசி கண்ணை திறந்து தூங்குகிறவர்களும் உண்டு. அப்படி சிறுபான்மையோர் கண்களை திறந்து தூங்குகிறவர்களுக்கும் கூட அந்த நித்திரை நேரத்தில் பார்வை இருக்காது, இருக்க முடியாது. காது கேளாது, மற்ற அவயவங்களும் வேலை செய்யாது. அதே நேரத்தில் சொப்பனம் என்பதை பார்க்கிறது. அப்படி சொப்பனம் பார்க்கின்ற அந்த காலத்தில் நல்ல உருவங்களைக் கண்டு ஒரு மகிழ்ச்சியும், அபாயகரமான உருவத்தைக் கண்டு ஒரு பயமும், அருவருப்பான உருவத்தைக் கண்டு ஒரு அசூசையும் சொப்பனத்தில் ஏற்படுகிறது. அதை பார்ப்பது எந்த கண்? இதை சிந்தித்தால் அறிவீனமாக பேசுகிற அகங்காரம் மனிதனுக்கு ஏற்படாது. அந்த கண்தான் ஞானக்கண். அந்த கண்ணை சாதாரண ஆசாமிகள் சொப்பன அவஸ்தையில் அனுபவிக்கிறார்கள். ஞானிகளோ சாக்கிரத்திலும் அனுபவிக்கின்ற அந்த சக்தியை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உண்மையை மக்களுக்கும் காட்டுவதற்காகவே தான் தேங்காய் உடைத்தல் என்கிற ஒரு முறையானது ஆலயத்திலே வகுக்கப்பட்டுள்ளது. தேங்காய் ஒரு உயர்ந்த பொருள் என்பதற்காகவோ அல்லது அதனுடைய தாது பொருட்கள் உணவுக்கு மிக நல்லது என்பதற்காகவோ வைத்திருக்கிறார்கள் என்று குயுக்தியாக அர்த்தம் பண்ணுவதை காட்டிலும் அதனிடத்தில் இருக்கின்ற அந்த உட்கருத்தை நாம் புரிந்து கொள்வது மிக நல்லது. தேங்காயை மட்டையோடு கொண்டு வந்து அதை உரித்து அதன் பின்னால் உடைக்க வேண்டும் என்பதுதான் ஆகம விதி. ஆனால் அப்படி செய்ய நேரமாகும், ஆலயமும் குப்பையாகும். இதற்கு பதிலாகத்தான் மட்டையின் பிரதிநிதியாக அந்த குடுமியை சேர்த்து வைத்து கொண்டு வருவது. அந்த குடுமியை முதலிலேயே பீய்த்துவிட்டு சௌகரியத்திற்காக இப்பொழுது ஒரு தேங்காயை மூளையாக கொண்டு வருகின்றவர்களும் உண்டு. உடைப்பதற்கு முன் அந்த குடுமியை பீய்த்து விடுகின்ற ஆகம விதி தெரியாத பட்டர்களும் உண்டு. அது மிக அபச்சாரம். அது குடுமியோடு வந்து அந்த மட்டையின் பிரதிநிதியாக அது நின்று அதற்குள் இருக்கின்ற அந்த சிரட்டையானது உடைபட்டதன் பிறகுதான் அந்த குடுமியானது நீக்கப்பட வேண்டும். அப்படி அந்த குடுமியானது நீக்கப்பட்டபின் அங்கே தெரிவது என்ன? 3 கண்கள். அந்த 3 கண்களிலே 2 கண்கள் என்ன? அவைகள் கண்ணாக தோன்றி சிரட்டையாக நின்று ஒன்றும் பிரயோஜனமற்றதாக உள்ளது. அதிலே இருக்கின்ற அந்த ஒரு 3வது கண்தான் உரத்தை பெறுவதற்கும் உள்ளே இருக்கின்ற தண்ணீரை பெறுவதற்கும் அங்கே அந்த பருப்பை அணுகுவதற்கும் அதனுடைய வர்க்கமானது முளையாக வருவதற்கும் பாத்தியமாக இருக்கின்ற கண்ணாகும். இம்மாதிரியாக முகத்திலே இருக்கின்ற கண் அந்த சிரட்டையைப் போல் வீண்கண். இந்த கண்ணை வைத்து வாழ்கின்ற நீ தூலதேகமாக இருக்கின்ற மட்டையை நீக்கி இச்சா வடிவமாக இருக்கின்ற அந்த மனமாகிய சிரட்டை போன்ற அந்த கடினத்தை தாண்டி அதற்குள் இருக்கின்ற புத்தியின் வடிவமான வெண்மையை பெற்று பருப்பு, அதற்குள் இருக்கின்ற சிதாகாசமான அந்த அன்பு வெளிக்குள்ளே இருக்கின்ற அந்த கங்காரூபமான அந்த இனிப்பு சுவையுடைய இளநீர் வடிவிலே இருக்கின்ற அந்த நற்கருணை உலக்கத்தை, அதன் அருள் சுகத்தை நாம் பரோட்சிக்க வேண்டும். அதை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அரையணா தேங்காயில் இந்த ஆகம விதியை பெரியோர்கள் வைத்தார்கள்.
இவற்றில் இத்தனையும் இருக்கின்றது. இந்த இத்தனைக்குள்ளாகவும் நம் மனித வர்க்கம் வாழ்கின்றது என்பதைத்தான் இதன் மூலம் சான்றோர்கள் நமக்கு தெரிவிக்கின்ற அந்த அரிய கருத்தாகும். நட்சத்திரம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பகலிலே பார்க்கிற ஒருவருக்கு நட்சத்திரம் தெரியாது. சூரியன் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் இரவிலே பார்த்தால் சூரியன் தோன்றாது. இரவிலே சூரியனை பார்க்க முயன்று தவறாக சூரியன் இல்லை என்று சொல்லுவதும், பகலிலே பார்த்துவிட்டு நட்சத்திரம் இல்லை என்று சொல்லுவதும் எவ்வளவு அவசர புத்தியோ அவ்வளவு அவசர புத்திதான் தனக்கு நேரில் தெரியாத அத்தனையும் இல்லை என்று வாதிக்க முன் வருவது. எல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற நிலைமையில் அமைந்ததல்ல. உதாரணமாக உங்களுடைய சரீரத்தையே நீங்கள் பார்த்து கொள்வீர்களேயானால் சரீரத்தில் இருக்கின்ற கால், கை முதலியவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய கண்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவற்றை பார்க்க முடியுமா? முடியாது. அதற்காக ஒருவன் அவசரப்பட்டு என்னுடைய கையை பார்த்தேன், இதோ இருக்கிறது, ஆகையால் எனக்கு கை உண்டு. என் காலை பார்த்தேன், அதோ இருக்கிறது, ஆகையால் எனக்கு கால் இருக்கிறது. ஆனால் என்னுடைய கண்ணை பார்க்க நினைக்கிறேன், அது தெரியவில்லை, ஆகையால் அந்த கண் என்கிற ஒன்று இல்லை என்று பேசலாமா? தவறு. பலவற்றையும் பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கண் தன்னை பார்க்கக்கூடிய நிலைமையில் சிருஷ்டிக்கப்படவில்லை. அந்த கண்ணை பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு கண்ணாடி தேவை. அந்த கண்ணாடியிலும் கண் நேராக தெரியாது. கண்ணினுடைய பிரதிபிம்பமாகிய அதன் நிழல் தோன்றும். அதை பிரத்யட்ச பிரமாணமாக கொண்டு தான் நிழலிலே பார்த்ததை அனுமான பிரமாணமாக வைத்து நமக்கு கண் இவ்வடிவமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது. அதற்கு அப்பால் உள்ள மனமோ புத்தியோ சித்தமோ உயிரோ அப்படி ஒரு கண்ணாடியை வைத்து பார்ப்பதற்கு இலக்காக இல்லை. அதற்காக அவைகளெல்லாம் இல்லை என்று சொல்லும் அந்த அவசர புத்திக்கு வரக்கூடாது. பார்ப்பவைகளைத்தான் நம்ப முடியும், பார்க்காததை நம்ப முடியாது என்று ஏற்கிற ஒரு எண்ணமும் பேச்சும், பாராதவைகளை இருக்கிறது என்று சொல்லுவது மூடநம்பிக்கை, அது கூடாது என்று சொல்லுகிற தன்மையும், விபரம் இருக்கிறது என்பதன் பெயரால் விபரமற்ற பாதைக்கு போகின்ற ஒரு பாவமாகும். மனம், புத்தி, சித்தம் என்பதை காணாது போனாலும் இன்றைக்கு இந்த எக்ஸ்ரே என்கிற அந்த கருவி வந்திருக்கிறது. அது மிக நுணுக்கமானவைகளை எல்லாம் பார்க்கிறது. அது உடைந்து போயிருக்கிற எலும்புகள், அழுகி போயிருக்கிற சதைக்கோலங்கள், உள்ளே இரத்த ஓட்டத்தை ஓடவிடாமல் தடுத்து நிறுத்துகிற அந்த கட்டிகள், இவைகளையெல்லாம் பார்க்க உதவுகிறது. அப்படி நம் ஊனக்கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய தூலதேகத்தில் இருக்கின்ற அந்த ஒன்றை நமக்கு காட்டுவதற்காக இருக்கின்ற அந்த எக்ஸ்ரே கருவியானது நம் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை பார்ப்பதற்கு உபகாரப்பட்டதாக இருக்குமா என்றால் இல்லை. அதை பார்க்க முடியாது. அந்த நம் உயிர் எவ்வடிவமாக இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது என்று அந்த விஞ்ஞான கருவியானது ஒரு காலத்திலும் அதை பார்க்க முடியாது. அப்படி நம் உயிரை பார்க்க முடியாமல் போவதற்காக உயிர் இல்லை என்று சொல்லுகிற அந்த ஒரு நிலைமைக்கு ஒருவன் வர முடியுமா? வரக்கூடாது. உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி சர்ச்சை செய்கிற அந்த காலத்தில் உயிர் இருப்பதால் தான் நான் இயங்குகிறேன் என்கிற அந்த காரணம் பற்றித்தான் ஒரு வழக்கு முடிய வேண்டுமே தவிர, உயிர் இருந்தால் நான் பார்த்திருக்க வேண்டும், பார்த்தவர்கள் காட்ட வேண்டும், ஒருவரும் பாராததால், ஒருவரும் காட்டாததால், காட்ட முடியாததால், பார்க்க முடியாததால் உயிரே இல்லை என்று வாதிப்பதற்கு ஒருவர் தயாரானால் அவர் பாடையில் படுத்துக்கொண்டு பிரேதமாவதற்கு ஒப்புக்கொள்ளுவாரா? ஒப்புக்கொள்ள மாட்டார். பார்த்ததைத்தான் நம்புவது என்று பேசுவது ஓரளவிற்கு உண்மையாக இருக்கலாமே தவிர சர்வத்திற்கும் அது பொருத்தமாகாது. கேவலம் உயிரையே பார்க்க முடியாத நிலைமையில் வாழ்கின்ற மனித ஜென்மம் உயிருக்கு உயிராக, உயிருக்கு அப்பாலாக பல கோடி உயிர்களை ஆட்டி வைப்பதற்காக நிற்கின்ற அந்த தெய்வீக சக்தியை பார்த்தவன் உண்டா? அதை காட்ட முடியுமா? இல்லாதது ஒன்றை ஏன் நம்புவானேன் என்று பேசுவது அறிவின்பாற்பட்டதல்ல. தங்களையும் பாழ்படுத்தி பலரையும் பாழ்படுத்துவதற்காக முயல்கின்ற தவறான ஒரு கொள்கையாகும். அதனால்தான் பெரியோர்கள், மகான்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சாதாரண மனிதர்கள் தாங்களாகவே உணர்கின்ற அந்த உணர்வை காட்டிலும் அதற்கும் அப்பால் கண்ட அந்த மேலான உணர்வை வைத்து அதன் மூலமாக பெற வேண்டிய நன்மைகளை பெற்று உய்வதற்காகவே இங்கே இது போன்ற பற்பல நற்காரியங்களை எல்லாம் வகுத்து வைத்தார்களே தவிர தவறான பாதைக்காகவோ சுயநலத்திற்காகவோ வீணுக்காகவோ வைத்தது அல்ல. ஆனால் நாளடைவிலேயே காலம் மாறுதலால், கலியுகத்தின் மாறுபாட்டால் சுயநலங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன, அழுக்குகள் உற்பத்தியாயிருக்கின்றன,
விபரீதமான தன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றன. நல்ல காரியங்களையும் பிழைப்பிற்காக உபயோகப்படுத்துகிற நபர்களும் சுயநலத்திற்காக உபயோகப்படுத்துகிற நபர்களும் தவறாக உபயோகப்படுத்துகிற அப்படிப்பட்ட நபர்களும் மலிந்து போய் நிற்கிறார்கள். ஒருவன் ஈயம் பூசாத பாத்திரத்தில் பாலை வைத்து குடிப்பானேயானால் அவனுக்கு வாந்தி ஏற்படும். வாந்தி ஏற்பட்டால் அது களிம்பேறிய பாத்திரத்திலிருந்து பாலை குடித்ததால் ஏற்பட்ட வாந்தியே தவிர பாலினால் வந்த பிசகல்ல. பாத்திரத்தை மாற்றுவது நல்லதே தவிர பால் குடிப்பது தவறு என்று சொல்லுபவன் பைத்தியக்காரன். பாலை குடித்தவன் வாந்தி எடுத்தான், ஆகவே பால் குடிப்பது தவறு என்று பிரசங்கம் பண்ணுகிறவன் புத்திசாலி அல்ல. பால் குடிப்பது நல்லது. அது தவறான பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த பாலும் பாஷாணத்தை அடைகிறது. அம்மாதிரி தெய்வீக ஒழுக்கங்கள், நல்ல காரியங்கள், தெளிவுபட்ட சாஸ்திரங்கள், மனிதனுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்ட உணர்ச்சிகளை கண்டு சொன்ன மகான்களுடைய வாக்குகள் மிக நல்லவைகள். அவைகளை தவறான முறையில் ஒருவன் பயன்படுத்தினால், அதை தப்பான காரியத்திற்கு ஒருவன் கொண்டு வந்தால், அதை திருத்த முற்படுவதும், அதுவும் மிக ஒழுக்கமானவனாக தான் நடந்து கொண்டு தன்னுடைய ஒழுங்கின் பெயரால் இதை திருத்த பாடுபடுவது நல்லதே தவிர தன்னுடைய சுயநலத்திற்காக, தன் சம்பாத்தியத்திற்காக, தன் மனம் போனபடி காரியங்களை அனுபவிப்பதற்காக இது இடையூறாக இருக்கிறதே என்கிற நிமித்தத்தில் சீர்திருத்தம் என்கிற பெயரால் வரம்பை தட்ட நினைக்கிற ஒரு தன்மை அறிவின்பாற்பட்டதல்ல. மேலும் இந்த மின்காந்தத்தை இப்போது கையாண்டு உபயோகப்படுத்தி வருகின்ற அந்த பயன்பாடானது முற்காலத்திலேயும் இருந்து அழிந்து போனது. அதற்கு பின்னால் இப்பொழுது மீண்டும் அதை எடுத்து கொடுக்கப்பட்டு இன்றைய இந்த விஞ்ஞானத்தால் அது கையாளப்பட்டு வருகிறது. இப்படி எடுத்து கொடுக்கப்பட்ட இந்த மின்காந்தத்தின் பயன்பாடு, அதன் தன்மை, மனிதனாகிய ஒருவனுடைய மூளையானது இந்த சக்தியின் இயற்கை தன்மை இன்னது என்பதை உணர்வதற்கு முன்பு அது இல்லாமல் இல்லை. அது இல்லாதிருந்தது போல தோணும். ஆனால் அன்றும் அது இருந்தது, என்றும் அது இருக்கும். அதை கையாளுவதற்கு மனிதன் கண்ட காலம் சில வரையளவுக்கு உட்பட்ட காலமாகும். அதுவும் எந்தெந்த அளவிற்கு எந்தெந்த காரியத்தை என்னென்ன முறையில் செய்ய முடியுமோ அந்தந்த அளவிற்கு அந்தந்த முறையில்தான் செய்ய முடியுமே தவிர சிருஷ்டியின் வல்லபத்தை, அதன் இயற்கை பேராற்றலை, அந்த சக்தியை அடியோடு எந்த ஒன்றாலும் எக்காலத்திலும் அழித்துவிட முடியாது. இதைத்தான் இன்றைய விஞ்ஞானமும் ஒரு சக்தியை வேறொரு சக்தியாக மாற்ற முடியுமே தவிர அப்படியல்லாமல் எந்த ஒரு புதிய சக்தியையும் எந்த ஒரு யுக்தியாலும் அதை உருவாக்கவோ அல்லது முற்றாக அதை அழிக்கவோ முடியாது என்று ஒப்புக்கொள்கிறது. இதுதான் விஞ்ஞானம் சொல்லுகிற அந்த ஆற்றல் மாறா கோட்பாடு. அதாவது ஒரு வெப்ப சக்தியை மின்சக்தியாக அல்லது அந்த ஒரு மின்சக்தியை வெப்ப சக்தியாக இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றை உருமாற்றம் செய்ய முடியுமே தவிர புதிதாக எந்த ஒரு சக்தியும் உருவாக்கம் செய்ய முடியாது என்கிறது. கேவலம் நம் சாதாரண பொறி புலன்களுக்கு அனுபவமாகக்கூடிய இந்த வெப்ப சக்தி, மின்சக்தி போன்றவைகளை நம்மால் உருமாற்றம் மட்டுமே செய்ய முடியும், ஆனால் உருவாக்கம் செய்ய முடியாது என்கிற நிலைமையில் நம்முடைய இயலாமையானது இருக்கின்ற பொழுது இந்த சக்திகளுக்கெல்லாம் தாயகமாக இருந்து இயற்கையில் தானாகவே இயங்குகிற அந்த அருள் சக்தியின் இயற்கை தன்மையை, அதன் வல்லபத்தை அணுமாத்திரமேனும் அசைத்து பார்த்து நாம் நம்முடைய தேவைகளுக்கேற்ப இசைய வைப்பதற்கு எந்த ஒரு விஞ்ஞான முறையாலும் எந்த ஒரு எந்திரத்தாலும் எக்காலத்திலும் முடியாது. இந்த கோழி முட்டை, வாத்து முட்டை போன்றவைகளை மின்காந்த சக்தியின் பயன்பாடு கிடைத்ததன் பிறகு அதை நீண்ட நாள் அடைகிடந்து குஞ்சு பொரிக்க வேண்டுவதற்காக இருக்கிற அந்த காலதாமதத்தை குறுக்கி அவைகளை சீக்கிரமாக பொரிக்கும்படியாக செய்வதற்குத்தான் இந்த மின்காந்த சக்தியின் பெயரால் கொடுக்கப்படுகிற அந்த உஷ்ணம் பிரயோஜனப்படும். அம்மாதிரி இந்த மின்காந்த உஷ்ண சக்தி கொடுக்கப்படுகிற அந்த காலத்திலே குஞ்சுகள் பொரிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த முட்டைகளும் நமக்கு தேவையில்லை, அவற்றையும் இந்த காந்த சக்தியால் உண்டாக்கி விடலாம் என்று விஞ்ஞானம் நினைக்க முடியுமா? கிடைத்த முட்டையை குறுகிய காலத்தில் பொரிக்க செய்து அந்த நேரத்தை குறைப்பதற்குத்தான் இந்த விஞ்ஞானம் உதவுமே தவிர முட்டை என்கிற ஒன்றை உற்பத்தி பண்ணுவதற்கு எக்காலத்திலும் கோழிதான் தேவை. அது விஞ்ஞானம் உற்பத்தி பண்ண மாட்டாது. அந்த நிலைமையில்தான் இந்த சிருஷ்டி என்பது வருகிற காலத்தில், அந்த உற்பவம் என்பது வருகிற காலத்தில் அகுது என்றுமே ஆண்டவனின் இயற்கையால் அந்த சிருஷ்டி வல்லபம் இருக்க வேண்டுமே தவிர அதை விஞ்ஞானம் ஒன்றும் செய்யாது. அதையும் தவிர அவசரப்பட்ட நேரத்தில், ஒரு வேகத்தில் விஞ்ஞானம் சர்வத்தையும் கண்டதாக பேசியது ஒரு காலம். இந்த மழை பெய்வதற்கு காரணத்தை கண்டதாகவும் விஞ்ஞானம் சொல்லிற்று. ஆனால் அதை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது
சூரிய வெப்பத்தால் சமுத்திரத்தில் ஆவி ஏற்பட்டு அந்த சமுத்திர ஆவியானது மேலேறி மேகங்களாக சஞ்சரித்து அவைகள் மலைகளை போய் தொட்டு குளிர்ந்து மழை துளிகளாக மாறுகின்றன என்பதுதான் விஞ்ஞான ரூபமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரணம். பஞ்சம் என்று ஒன்று வருகிற காலத்தில் இந்த சூரிய வெப்பம் இல்லாமல் போவதில்லை. சமுத்திரத்தில் தண்ணீரும் வற்றி போவதும் இல்லை. அது நீராவியாக மாற முடியாமல் ஒத்துழையாமை பண்ணுவதும் இல்லை. பஞ்சகாலத்தில் மேகங்கள் படைபடையாக வரும் என்பது போல இந்த பஞ்சகாலத்தில் தான் அதிக மேகங்கள் உற்பத்தியாகும். மலைகளும் இருந்த இடத்தை விட்டு ஓடிப்போவதில்லை. ஆனால் இந்த மேகம் போய் அந்த மலையை தொட்டாலும் நீர்த்துளியாக மாத்திரம் மாறுவதில்லை. அதனால் இப்பொழுதுதான் இந்த சர் சி வி ராமன் போன்றவர்களும் கூட மழை பெய்வதற்கு காரணம் என்னவென்று விஞ்ஞானிகளுக்கு முற்றாக தெரியவில்லை. அது பெய்தாலும் பெய்யும், பெய்யாமலும் போகும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் என்று சொல்லி பத்திரிகைகளில் செய்தி வரும் அளவிற்கு வந்திருக்கிறது இந்த விஞ்ஞானத்தினுடைய நிலைப்பாடு. இதை நீண்ட காலத்திற்கு முன்பே நாம் அதை நுணுகி ஆராய்கிற காலத்தில் இவர்கள் கண்டதாக சொல்லப்படுகின்றவைகளும் இவர்களுக்கும் புரியாத மற்றொன்றும் ஆங்கே கலந்தால்தான் மழை பெய்யும். இன்றைய விஞ்ஞானத்திற்கும் விளங்காத அப்படி ஒரு மூலகாரணம் மற்றொன்று உண்டு. அந்த முடிவான மூலகாரணத்தை நாம் அறிவதற்கு இன்னும் இந்த நம் விஞ்ஞானத்திற்கு மேலான நன்முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி அதை தெரிந்துதான் நம் முன்னோர்கள் அதற்கு ஒரு பெருமை கொடுத்து வைத்தார்கள். அதிலும் ஒரு சிலர் இன்றைக்கு சொல்லலாம், முன்னாலெல்லாம் மலைகளில் மரங்கள் நிறைய இருந்தன, இப்பொழுது அவைகளெல்லாம் வெட்டி விட்டார்கள், ஆகையால் தான் மழை பெய்வதில்லை என்று பேசுவார்கள். இந்த சந்தேகத்தையும் உங்களுக்கு எழுப்பி பதில் சொல்ல வேண்டுவது அடியனுடைய கடமை. இந்த பிராந்தியங்களில் தான் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றனவே தவிர இமயமலை போன்ற பிராந்தியங்களில் யாரும் உட்கான்ட்ராக்ட் கொடுப்பதில்லை. அங்கே எவரும் மரங்களை வெட்டுவதில்லை. அந்த பிராந்தியங்களிலும் கூட சில வருடங்களுக்கு முன்பு மழை பெய்யாமல் இருந்து மிருகங்கள் தண்ணீர் கிடைக்காமல் கீழ் பிராந்தியத்திற்கு இறங்கி வந்து குழந்தைகளை தூக்கிச் செல்ல நேர்ந்ததை பத்திரிகைகளில் செய்தியாக படித்திருப்பீர்கள். இமயமலை போன்ற இடங்களுக்கு போயிருக்கின்ற அடியனுக்கு தெரியும், அங்கே மரங்கள் என்றும் இருக்கின்றன என்பதை போய் வந்தவர்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அங்கும் மழை இல்லாது போகிறது என்றால் மரங்களை வெட்டுவது மாத்திரம் காரணமல்ல, அது ஒரு உபகாரணம்தான். இந்த நிலைமையில் அவசரத்தின் பெயரால் விஞ்ஞானம் என்பது மெஞ்ஞானத்தை இல்லாது செய்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இடம்தான் விபரீத கோலம். இம்மாதிரியான கோலங்களும் வந்துதான் தீரும் என்பதுதான் ஆதியிலேயே ஆன்றோர்கள் சொன்ன அந்த தேவாசுர போராட்டம். மனசு என்ன நிலைமையில் மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பார்ப்பதற்கு அதற்கு ஒரு பரிபக்குவம் வேண்டும். நமக்கு மேற்பட்ட அந்த அப்பாற்பட்ட தெய்வீக நிலை இன்னது என்று உணராத வரை எந்த ஒரு மனிதனும் சௌக்கியமாக வாழ முடியாது. ஏனென்று கேட்பீர்களேயானால், மனம் என்பதனுடைய சிருஷ்டி எல்லோருக்கும் ஒரு அளவோடு நிற்பதற்கு படைக்கப்படவில்லை. சாதாரண நிலைமையில் நிற்கின்ற பொழுது ஒரு காலனா கிடைத்தால் அதில் ஒரு ஆசை, அது போதும் என்கிற ஒரு நிலை வருகிறது. அப்படி ஒரு காலனா கைக்கு வந்த பிறகு பல காலனாக்களுக்கு ஆசை போகிறது. அப்படி பல காலனாக்கள் வந்த பிறகு 1 ரூபாய்க்கு போகிறது. 1 ரூபாய்க்கு போன பிறகு 100 ரூபாய்க்கு போகிறது. அதன் பிறகு 1000 ரூபாய்க்கு போகிறது. 1000 ரூபாயிலிருந்து லட்சத்துக்கு போகிறது, கோடிக்கு போகிறது, பல கோடிகளுக்கு போகிறது. ஒரு உள்ளங்கை அகல இடத்தை விரும்பினால் அதிலிருந்து பல ஏக்கர்களை விரும்புகின்றது. அதிலிருந்து பல இடங்களையும் பல பிராந்தியங்களையும் அடைய வேண்டுமென விரும்புகின்றது. இம்மாதிரியேதான் பதவிகளும் அதிகாரங்களும். விருப்பமே இல்லாமலும் மனிதன் வாழ முடியாது. ஆனால் அளவு கடந்த பேராசைக்கு அந்த விருப்பமானது வளர்ந்து விடக்கூடாது. கரையின் அளவிற்கு நிற்கின்ற தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படும். கரையை உடைத்து கொண்டு போகின்ற தண்ணீர் விவசாயத்திற்கு இருக்கிற விளை நிலத்தையும் பாழ்படுத்தும். இதுபோல் மனிதன் அளவுக்கு அடங்க வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை அடைகிற பொழுது அவைகள் அமிர்தமாக இருக்கின்றன. அவைகள் அளவு கடந்த காலத்தில் என்ன ஏற்படுகிறது? நமக்கு சுகாதாரமாக ஆரோக்கியமாக வாழ்கின்ற காலத்தில் உபகாரமாக இருந்த இரத்தம் நீரிழிவு நோய் வந்த பிறகு ஒரு சிறிய புண் வந்தாலும் அதிக கிருமிகளை உண்டாக்கி நம்மை கொல்லுவதற்கும் அது உபகாரப்படுகிறது. இதேபோல் மனித வாழ்க்கையிலே மனம் நிம்மதி அடைவதற்கு மார்க்கமில்லை. எதை பெற்றாலும் அதற்கும் அதிகமாக பெற வேண்டும் என்று நினைத்து கிடைத்தவற்றில் அதிருப்தி அடைந்து கிடைக்காத ஒன்றில் இயங்கி இதன் மூலம் அந்த சத்து போகிற நிலைமையில் மனித வர்க்கம் பாழாகக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லாம் ஒரே சொரூபத்தில் இருந்துதான் வருகிறது. அந்தந்த அளவிற்கு தக்கவாறு அனுபவிக்கிறது. அந்த அனுபவிப்பினுடைய
வகைக்கும் தன்மைக்கும் தக்கபடி அல்லாமல் அதை அதிகமாக யாரும் அனுபவிக்க முடியாது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலரிது என்கிற ஒரு உணர்ச்சியையும் விவரத்தையும் தந்து மனித வர்க்கத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகான்கள் தெய்வீக தத்துவத்தை புகுத்தினார்கள். மனித வாழ்க்கையிலே வந்தால் போகாதது 2, வரும் போகும் 2. போனால் வராதது எது என்று கேட்பீர்களேயானால் மானமும் பிராணனும். போவதற்கு முன்பே நாம் காப்பாற்ற வேண்டும். போய்விட்டால் அது திரும்ப வராது. வந்தால் போகாதது எது? அது கீர்த்தியும் அபகீர்த்தியும். அவைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். போகும் வரும் அது எது? செல்வம் தரித்திரம். போனால் வராத மானம் பிராணனை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. வந்தால் போகாத கீர்த்தி அபகீர்த்தியை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. இந்த வரும் போகும் செல்வம் தரித்திரம் இதிலேயே மானிட ஜென்மம் கிடந்து படுகின்ற பாடு, அதில் அடைகின்ற பேராசை, அதிலும் இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பேராசையின் வடிவமும், இதற்கு அனுகூலமான சட்டதிட்டங்களும், அதற்குரிய ஆளுகைகளும், அதன் பெயரால் மனித வர்க்கம் படுகின்ற ஒரு துன்பத்தையும் நினைத்தால் மிகப்பெரிய பரிதாபம். இந்த பரிதாபத்தின் மூலம் யாரும் வாழ முடியாது என்று கருதியதான் அவைகளை போக்குவதற்காக, அவைகளை குறைப்பதற்காக, அவைகளை நல்ல பாதையிலே புகுத்துவதற்காக மகான்கள் பல காரியங்களை செய்தார்கள். சாதாரணமாக நம்முடைய தூலக்கண்களுக்கு புலப்படாத ஒன்று தூரதிருஷ்டி கண்ணாடியை வைத்து பார்க்கின்ற பொழுது பல மைல்களுக்கு அப்பாலும் தெரிகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த விஞ்ஞான கருவியிலே உள்ள அந்த குவியாடி கண்ணாடிகளை வைத்து நாம் பார்க்கும்போது தூரத்திலே இருக்கும் பொருட்கள் எப்படி தெரிகிறதோ அதுபோலவே அறிவின் வடிவமாக அறிவு பெற்ற பெரியோர்கள் அவர்களுக்கு தெரிந்த உன்னதமான ஞான காட்சிகளை கண்டார்கள். அப்படி கண்டதன் மூலமாகத்தான் அவைகளை சாதாரண மக்களுக்கும் காட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒருபுறம் ஒரு சாதாரண வாலிப பையனை வைத்துக் கொள்ளவும், இன்னொரு புறத்திலே ஒரு வைர வியாபாரி வயது வந்தவரை வைத்துக் கொள்வோம். இந்த 2 பேரிடத்திலும் ஒரு வைரக்கல்லை கொடுப்போம். இந்த வாலிப பையனுடைய கண் நல்ல பார்வை உடையதாக இருக்கும் என்றாலும் அதை பார்த்த உடனேயே அது ஒரு வெள்ளைக்கல் என்று சொல்லத்தான் அவனுக்கு தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. பார்வையில் குறைந்தவராக இருந்தாலும் அந்த வைர வியாபாரியின் கையில் அந்த வெள்ளைக்கல்லை கொடுத்தால் இது ஒரு வெள்ளைக்கல் என்று சொல்ல மாட்டார். இது ஒரு வைரம், இதில் இன்ன அளவுக்கு பட்டை கொடுத்து ராவி இருக்கிறது, இதற்குள்ளே மச்சம் குறை ஏதாவது இருக்கிறதா, அல்லது அது அல்லாத வகையில் ஒரு ஒழுங்கான வைரமாக அது இருக்கிறதா, இது எத்தனை கேரட் இருக்கும், இது என்ன விலை பெறும், இது எந்த பிராந்தியத்தில் உற்பத்தியாகிறது, இதை வைத்திருப்பவர்களுடைய அனுபவம் என்ன, அருகதை என்ன என்பதையெல்லாம் அந்த வைர வியாபாரியினுடைய கண் ஆராய்ச்சி பண்ணும். என்ன காரணம்? இருவருக்கும் இருந்தது கண் தான். இந்த வாலிப பையனுக்கு இருந்தது தான் அந்த வைர வியாபாரிக்கும் இருந்தது. ஆனால் இந்த கண்ணுக்கு பின்னால் இருந்த அறிவு பெற்ற மனம் இருக்கிறதே, அதில் அந்த வைர வியாபாரிக்கு இருந்த இயக்கம் வேறு, இதை வெறும் சதை கண்ணோடு பார்த்த இந்த பையனுக்கு இருந்த கண் வேறு. அந்த பின்னால் இருந்த உணர்ச்சியும் அறிவும் தான் இந்த பார்வைக்காக இருக்கிற அந்த கண்ணின் மூலமாக பிரதிபலித்து வேலை செய்கிறதே தவிர பார்வைக்கு இலக்காக இருக்கிற அவயவம் எதுவும் செய்யாது, செய்ய முடியாது. இதே போல காது. ஒரு சாதாரண மனிதனும் பாட்டை கேட்கிறான், ஒரு சங்கீத வித்வானும் பாட்டை கேட்கிறான். இந்த இருவருக்கும் கேட்கின்ற காது ஒன்றுதான். சாதாரண மனிதனுக்கு ஒரு சப்தம் என்பது மாத்திரம் தெரியும். அந்த வித்வானுக்கு அந்த ராகத்தினுடைய லட்சணம், அதில் இருக்கிற நன்மை தீமையின் அளவு, அதன் குற்றம், இவையெல்லாம் தோன்றும். காரணம், அந்த காது அதை தேட தோன்றியதல்ல. காதின் வழியாக அந்த சப்தம் கேட்ட பொழுதிலும் கூட அதற்கு உள்ளே இருக்கிற அறிவும் ஆராய்ச்சியும் அடைந்த மனோபக்குவம்தான் அந்த காதின் மூலமாக பயன்பெற்றது. இதுபோலத்தான் தெய்வீக உணர்ச்சியும் தெய்வீக சித்தமும். சாதாரண மனிதர்கள் பார்ப்பதும் கேட்பதும் வேறு, அதை அனுபவிப்பதற்கும் அதனுடைய லட்சணம் இன்னது என்று உணர்வதற்கும் தங்களை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் பார்ப்பதும் கேட்பதும் வேறு. இந்த நிலைமையில் அந்த சாதாரண வாலிப பையனுடைய கண்ணுக்கு தெரியாததற்காக வைரத்தின் லட்சணம் இல்லாமல் போய்விடாது. ஒரு சாதாரண காதுக்கு விவரம் தெரியாததற்காக அந்த சங்கீதத்தின் பெருமை குறைந்து போக மாட்டாது. இதுபோலவே சாதாரண நிலைமையில் சர்வத்தையும் தெரிந்துவிட வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டு தனக்கு தெரியாது போனவுடன் அது அத்தனையும் இல்லாது போக வேண்டும் என்று நினைக்கலாமா? இப்படி வீண் விவாதங்களில் போய் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் மனித உள்ளம். மனமும் பக்குவம் தவறி ஓடி கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காகவே பல கூறாக மகான்கள் நம்மை நல்ல முறையிலே பக்குவப்படுத்துவதற்காக
பல காரியங்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். சூரியனுடைய காலிலே சுற்றளவாக வருவது 12 ராசியாக இருந்த போதிலும் அதில் இந்த கன்னிகா ராசி மாதம் புரட்டாசி மாதமாக கருதப்படுகின்றது. இது மிகவும் புனிதமாக சைவருக்கும் வைணவருக்கும் குறிக்கப்பட்டுள்ளது. வைணவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையையும் சைவர்கள் புரட்டாசி நவராத்திரியையும் கொண்டாடுகிறார்கள். எந்தெந்த காலத்தில் என்னென்ன சக்தி என்னென்ன முறையில் இயங்குகிறது என்பதை சித்தர் பெருமக்கள் காட்டும் முறையிலே அவைகளை நம்முடைய சேமத்திற்காக பல்வேறு சரீகிரி யோக ஞான சாதனங்களாக செய்து காட்டினார்கள். மனித சரீரம் சாதாரணமாக இருந்த பொழுதிலும் அந்த சரீரத்துக்கு தாயகமாக நிற்பவர் பராசக்தி. அந்த பராசக்தியின் சொரூப ரூபம் எப்படி இருக்கிறது என்பதை நெற்றிக்கண்ணை உபயோகித்து பார்த்த மகான்கள் கண்டனர். அப்படி கண்ட பெரியோர்கள், இந்த சரீரமானது நவதுவாரத்தின் வழியாக இயங்குகிறது. இந்த சரீரத்திற்கு ஆதாரமாக நவகிரகங்கள் வேலை செய்கின்றன. இதற்கான மிகப்பெரிய சக்திகளை சாதிப்பதற்காக நிற்பது நவகுண்ட யாகம் என்பதையெல்லாம் வைத்துத்தான் இந்த நவராத்திரி என்பதை கொண்டாட ஆரம்பித்தனர். அத்தோடும் கூட பராசக்தியின் ஸ்வரூபத்தை அந்த ஞானக்கண் பெற்று பார்த்தவர்கள் அது நவமணியின் லட்சணமாக இருக்கிறது என்பதைக் கண்டு இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் 2 கண்ணும் குறுமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகதநாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகதநாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே என்று பகர்கின்றார்கள். இதை வைத்துத்தான் நவமணி மாலை அணிவது என்றெல்லாம் பெரியோர்கள் வைத்திருக்கின்ற முறையாகும். இந்த தன்மையிலே இருக்கின்ற ஒன்று அது பஞ்சாக்னி வடிவமாக தங்களுடைய காரியத்தை செய்து வருகின்றது என்பதையும் நம் பெரியோர்கள் கண்டார்கள். இதையே பஞ்சாக்னி ஹோமம் என்று வேதியர்கள் ஆலயத்திலே வைத்து பரிசீலித்து வருகிறார்கள். இதைத்தான் 5 அடுக்கு வடிவிலே உள்ள ஒரு சூடத்தட்டில் பஞ்ச ரூபமாக சூட தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை ஆரத்தி பண்ணி காட்டுகிறார்கள். அதன் ரகசியம் என்ன? ஒரு குழந்தை பிறக்கிற காலத்திலே அது உயிருடன் வாழுமா அல்லது வாழாதா என்ற சந்தேகம் ஏற்பட்ட போது பிறந்த குழந்தை ஆழ வேண்டும் என்று நினைத்தார்கள் அங்குள்ள தாய்மார்கள். ஏனென்று கேட்டால் உட்சுவாசம் நிஸ்வாசம் இல்லாமல் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பிறந்த உடனேயே அதற்கு அபானன் பிராணன் என்கிற இந்த 2 வாயுக்களும் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி சஞ்சரிக்க ஆரம்பித்த உடனேயே முதலில் மலத்தை வெளியே தள்ளின மாத்திரத்தில் அதற்கு பசி ஏற்படும். பசி ஏற்பட்டதன் பலனாக அது அழும். அதுதான் அதனுடைய உயிர் இயங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும். இல்லையேல் அந்த குழந்தை பிறந்தவுடன் இறந்த குழந்தையாகும். அந்த பசி என்பது என்ன? அதுதான் அன்னையிட்ட தீ அடி வயிற்றினில் என்று பெரியோர்கள் சொல்லுகிற அந்த நம் பராசக்தி முதலில் அந்த குழந்தை வாழ்வதற்காக வைக்கும் பசி தீயாகும். அந்த பசி ஏற்பட்ட மாத்திரத்திலே அதற்கு ஏற்படுவது என்ன? ஒரு சிறிய கோபம். அதன் வடிவமே அழுகை. இப்படி பசித்தீ கோபத்தீ என்கிற இந்த 2ஐயும் பெற்று சிறு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்து கொண்டு வருகிறது. அப்படி அது வளர்ந்து வருகின்ற காலத்திலே அதற்கு நடுப்பாகம் ஏற்படுகின்ற பொழுது மற்றொரு தீயையும் பராசக்தி வைக்கிறாள். மற்றொரு தீயையும் பராசக்தி வைக்கிறாள். அந்த தீதான் காமத்தீ. இந்த முத்தியை பெற்றுத்தான் பெரும்பாலான மனித வர்க்கம் வாழ்ந்து இத்து செத்து போகிறது. எனினும் அந்த முத்திக்கு மேல் மனித வாழ்வானது நல்ல முறையிலே நிறைவு வருவதற்காக இன்னும் 2 அக்னிகள் நம்முள்ளே நம்மை காத்து கொண்டு நிற்கின்றன. அவைகள்தான் இந்த யோகாக்னி ஞானாக்னி என்பவைகளாகும். அந்த 2 அக்னிகளின் சுத்த உஷ்ண வேதிப்பால் தேக சித்தி பெறாமல் இந்த 3 அக்னியிலேயே பெரும்பாலோர் வாழ்ந்து செத்து போகிறவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் பற்பல பிரிவுகளுக்கு ஆளாகி பல கோடி ஜென்மங்களை அடைந்து அயர்ந்து அப்படி தங்கள் வாழ்வை நடத்தித்தான் தீர வேண்டுமே தவிர வேறு வழியில்லை. எந்த பாதையை எவன் அடைய வேண்டும் என்று காண்கிறானோ அந்த பாதையை தெரிந்து நடந்தால்தான் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு போய் சேர முடியும். வழி தெரியாமல் நடந்தால் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். காலமும் போகும், இளைப்பும் அதிகமாகும். போக வேண்டிய இடத்திற்கும் நாம் போக முடியாது. எதை பெற வேண்டுமோ அதை வணங்க வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை பெற வேண்டும். எப்படி ரேடியோ கருவிகள் சப்தத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுத்து தருகின்றனவோ, இந்த ரேடியோ கருவிகளை நாம் அனுபவமாக பார்ப்பதற்கு முன்பு எப்படி சப்தங்கள் அழிந்து போகும் என்று
நாம் தவறாக கண்டோமோ அதற்கு பின்னால் இப்போது சப்தங்கள் அழிந்து போவதில்லை, அவைகள் அலையலையாக சஞ்சரிக்கின்றன. அப்படி சஞ்சரிக்கின்ற அந்த ஒளி அலைகளை இந்த ரேடியோ போன்ற மின்காந்த கருவிகளை வைத்து ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் அவற்றை இழுத்து கேட்க முடியும் என்கிற இந்த அனுபவமானது எப்படி இப்போது இன்றைய இந்த விஞ்ஞானத்தால் நமக்கு வந்திருக்கிறதோ அதுபோல இவைகளுக்கும் அப்பாற்பட்ட ஞானிகள் எண்ணுகிற எண்ணங்களும் அழிந்து போவதில்லை. அந்த எண்ணங்களெல்லாம் அருள் வெளியிலே அலையலையாக சஞ்சரிக்கின்றன என்பதை கண்ட நம்முடைய சித்தர் பெருமக்கள் எண்ணுகிற எண்ணங்களெல்லாம் இச்சையின் சொரூபம், அந்த இச்சையின் சொரூபத்தை அனுபவிப்பதற்காக ஒரு ரூபம், அதாவது ஒரு உருவம் தேவை. அந்த உருவம்தான் ஜென்மம். இந்த இச்சையின் வடிவமாக ஒரு உருவத்தை பெற்று அந்த உருவத்தின் பயனாக மீண்டும் அந்த இச்சையை அனுபவித்து கொண்டு போகிற போதே மீண்டும் மீண்டும் அதிக இச்சைக்கு ஆளாகி நடப்பு பிராரத்துவ வினையால் விளைகின்ற ஆகாமிய வினையை மென்மேலும் பெருக்கி சஞ்சிதமாக அதை சேமிப்பு செய்து மீண்டும் மீண்டும் அவற்றை புகுவித்து அதனை அனுபவிப்பதற்காக அடுத்தடுத்து பிறப்பெடுத்து இப்படி இந்த பிராரத்துவம் ஆகாமியம் சஞ்சிதம் என்கிற இந்த மூவினைகளின் பெயரால் மனித வர்க்கமானது பிறந்திறந்து சுழன்று சுழன்று இத்து போய் செத்து போகிறது என்பதை கண்டார்கள். அப்படி பிறந்திறந்து தொடர்ந்து நடைபெறுகிற இந்த சுழற்சி பயணத்தில் பிராரத்துவத்தை மட்டும் தண்ணீரில் தாமரை போல் ஒட்டாது அனுபவித்துவிட்டு ஆகாமியும் சஞ்சிதம் இந்த இரண்டும் இல்லாமல் தப்பிப்போவதற்குரிய மார்க்கத்தை காண்கிற பொழுது பராசக்தியை வணங்க நினைக்கிறார்கள். சக்தியை பார்க்கிற ஒருவனுக்கு காமம் தோன்றாது, காமத்தை பார்க்கிற ஒருவனுக்கு சக்தி தோன்றாது. இந்த நிலைதான் மீண்டும் மீண்டும் பிறந்திறந்து மனிதன் வாழ்வதற்காக இருக்கின்ற நிலையும் தெய்வீகத்தை பெறுவதற்காக இருக்கின்ற நிலையும். இம்மாதிரியாக நிற்கின்ற நிலைப்பாட்டில் அந்த பராசக்தியின் சொரூபரூபத்தை கண்ட நம் பெரியோர்கள் அது எப்படி இருக்கிறது என்பதை ஆலயத்தின் வடிவமாக அமைத்து கொடுத்து நமக்கு காட்டியதோடு நம்முடைய சரீரத்திலே அது எப்படி இயங்குகிறது என்பதையும் பார்க்கிறார்கள். சரீரத்தின் வடிவத்தையும் அதன் இயக்கத்தையும் வைத்துத்தான் ஆலயம் அமைப்பதும் கூட. அப்படி ஆலய வடிவிலே நிற்கின்ற இந்த சரீரம் 32 கோடி ரோமத்வாரத்தை பெற்றதாய், அவற்றில் மிக நுண்ணிய நரம்புகளை இயக்கி அதிலும் குறிப்பாக உள்ள 72,000 நாடிகளை பெற்றதாய், அந்த நாடிகளுக்குள்ளே 100 வித நாடிகளை மிக குறிப்புடையதாக பெற்றதாய், அதற்குள்ளே 10 வித நாடிகளை அந்த தசவித நாடி வடிவங்களை பெற்றதாய், அதற்கும் உள்ளே 3 நாடிகளை இடகலை பிங்களை சுகமனா என்பதை பெற்றதாய், அதிலே இந்த சுகமனா நாடியின் வடிவமாக குண்டலினி சக்தி வகிக்கிறார் இந்த உலக உயிர் திரள்களை காப்பதற்காக என்று காண்கிறார்கள். அப்படி வசிக்கின்ற அந்த பராசக்தியின் வடிவத்தை அது பாம்பின் வடிவமாக இருக்கிறது என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். இத்துடன் இந்த பாகம் 1 நிறைவு பெறுகிறது. இதன் தொடர்ச்சியை வருகின்ற பாகம் 2 காண்க. நன்றி, வணக்கம், சுபம். வாழி நீடூழி வளமோடும் நலமோடும். உங்கள் அன்பன் சாது பாண்டியன்.